ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நலம்ங்க. இன்றைக்கி நாள் 23 நம்ம 50 நாள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல செஸ்ட் டே. புஷ் மாதிரி போடாமல் நம்ம இன்றைக்கி செஸ்ட் மட்டும் தான் போட போகிறோம். ஏன்னா 2 வீக்ஸாக வந்து புஷ் புல் வேரியேஷன் போட்டு செம்ம ஃபெட்டிக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் பண்ணி ஒரு மசில்ஸை ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ என்னோடய பார்ட்னர் இன்றைக்கி வந்து தாறுமாறு தக்காளி சோறு அடிச்சு தள்ளிட்டுருக்கான் எல்லா ஒர்க் அவுட்டையுமே. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்ட்னருக்கு. ஏன்னா என் கூட தான் 23 நாள் இந்த ட்ராவலில் இருக்கும்போது எனக்கு தெரியுது நல்லா சேஞ்சஸ்ஸு. மெயினாட்டு வந்து வெயிட் நல்லா புஷ் பண்ணுறாப்புல. இப்போது முன்னாடி வந்து ஃபஸ்ட் டே 1லேருந்து இன்றைக்கி பார்க்கும்போது வெயிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகிட்டு ரெப்புடேஷன் அதிகமாகிட்டு போகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே வந்து வெயிட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவே ப்ரோக்ரஸ் ஓவர்லோடு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பாடியில் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. 23 தான் இருக்குது, இன்னும் 27 டேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் இந்த வணக்கம்டா மாப்பிள்ள, சீக்கிரம் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் அந்த போட்டு வந்து ஜாயின் பண்ணுறேன்டா மாப்பிள்ளைங்களா. 23 நாள் கன்சிஸ்டன்சியாக வந்து ஒர்க் அவுட்டு, ஓரளவுக்கு டயட் மெயின்டெனன்ஸு, அப்புறம் கன்சிஸ்டன்சியாக எல்லாத்துலேயுமே இருந்தது வந்து நிஜமாக சூப்பராக இருக்குது. இன்னொரு 27 நாள் அடிச்சு பிடிச்சி அப்படியே இருந்தனும். இந்த 23 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. சல்லுன்னு போன மாதிரி இருந்துச்சு. நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு ஜிம்மில் நிறைய விஷயங்கள். ஸோ நான் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா 23 நாள் கண்டினியூஸாக டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அதுவும் ஒன் சைடு வந்து கன்சிஸ்டன்சியாக போயிட்டுருக்கு. ரியலி அப்ரிஷியேட்டிங். ஒரு ஒர்க் அவுட் போடுறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்னமோ யோசிக்கிறேன். என்னதான் யோசிக்கிறேன், என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. திடீர்னு ஜோன் அவுட் ஆகி எங்கேயோ போயிடுறேன். ஆனால் என்ன விஷயம், எதனால இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க. நீங்களும் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதை பற்றி தான் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு 23 நாள் போயிடுச்சுங்க. இனி 27 நாள் அடிச்சு பிடிச்சி இன்னும் கொஞ்சம் கூட ஹெவி டயட்டில் ஹெவி ஒர்க் அவுட்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்ஸ் நிறைய